அப்டேட். சவுதி அரேபியாவில் ரியாத்தில் குறிப்பாக யாராவது டெலிவரி பண்ணுறீங்க, இந்த ஜாஹேஸ் ஃபுட்டு டெலிவரி ஹங்கர் ஸ்டேஷனில் ஓட்டுறீங்க அப்படின்னா, குறிப்பாக ஜாஹேஸில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால செம்ம டிராஃபிக்காக இருக்குது. சரி, பைக்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க. நம்ம போய் டெலிவரி பண்ணால் கொஞ்சம் நமக்கு பக்கமாக இருக்கிற ஆர்டர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்குலாம் சீக்கிரம் கிடைக்காதோ, இந்த மாதிரி பைக்கில் டெலிவரி பண்ண போகிறவங்களுக்கு தான் சீக்கிரம் பக்கமாக இருக்கிற ஆர்டர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழை டைமில் அவங்களாம் ஓட்ட மாட்டாங்களே, நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் வந்தால், வெறும் 1 கிலோமீட்டரில் இருக்குது பிக்கப் இருக்குது, அப்புறம் 12 கிலோமீட்டரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, போய் நீ அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு வா. அங்கேருந்து அப்புறம் 12 கிலோமீட்டருக்கு ஒரு 22 கிலோமீட்டர் ஆகும், அங்கே போய் டெலிவரி பண்ணிட்டு வாங்குறாங்க. 20 நாளுக்கு இந்த 20 நாளுக்கு நான் 30 கிலோமீட்டர் நான் ஓட்டணும். ஃபர்ஸ்ட் ஆர்டரும் இந்த அப்படி தான், வெறும் 1.5 கிலோமீட்டர் காமிச்சது, டேரக்டாக 8 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு போ அப்படின்ட்டாங்க. இந்த மழையினால நிறைய பேர் ஆர்டர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க. மழை டைமில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற டைமில், குறிப்பாக மழை டைமில் தயவு செஞ்சு நம்பி அக்செப்ட் பண்ணுறதுங்க. கொஞ்சம் உஷாராகவே இருங்க. நமக்கு தாங்க நஷ்டமாகும், பெட்ரோல் போட முடியாமல் நம்ம தான் நாஸ்தி ஆகிடுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.